வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். எங்களோட சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைப்பிருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபா, உங்களுக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஆமேன். உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து வார்த்தையை கொடுக்கிறீர்களே தவறாமல். உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் சிஸ்டர். ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு இந்த நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடும் நாங்கள் ஒரு சிறிய ஒரு துதியோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். இரக்கமுள்ள கத்தாவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே சகோதரிக்கு கூட்டி கொடுத்திருக்கிற ஒரு வருஷத்துக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஊழிய பாதையிலும் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலும் உங்களை கரம் அப்பா எத்தனையோ வருடங்களாக மகளை நடத்தினது போல கத்தாவை இன்னும் இன்னும் அநேக வருஷங்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னுமாக கத்தாவே சுவாமி, இன்னும் ஊழிய இல்லைகளை பெரிதாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. செய்கின்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வானிலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் கத்தாவே சுவாமி, உங்களுடைய சத்தம் அந்த தேசங்களிலே ஒலிக்கிறதுக்காய் நன்றியப்பா. அந்த தேசங்கள் எல்லாம் விடுதலை பெற வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. தேசங்களிலே பொருளாதார நெருக்கடிகள், பஞ்சம் வந்து விடாது படிக்கும் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் பரவாத படிக்கும் ஆண்டவரே வேண்டி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். என் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பட்ட பகல் போல நீதியை விளங்க செய்தீர். பட்ட பகல் போல என் நீதியை விளங்க செய்தீர். நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். உம்மை நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். என் தேவையெல்லாம்
நீர்தானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர் பாதத்தில் வைத்து விட்டேன் வாரங்கள் கவலைகள் பாதத்தில் வைத்து விட்டேன் என் வாரங்கள் கவலைகள் தள்ளாட விட மாட்டீர் தாங்கியே நடத்தி செல்வீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் தாங்கியே நடத்தி செல்வீர் என் தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர் தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. என்னை மறைத்து நீங்கள் பேச வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரையிலே இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது இயேசு கிறிஸ்து அப்பொழுது சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக அவர்கள் அந்த படகிலே அக்கறைக்கு போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அங்கு பின்னணையிலே தலகாணியை வைத்து அவர் உறங்கிவிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அவர் அந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த படகிலே அந்த படகிலே ஒரு புயல் காற்று வந்து அந்த படகிலே மோதி அந்த படகு முழுவதும் அமுழத்தக்கதாக அந்த படகிலே நீர் புகுந்தது என்று நாங்க பார்க்கின்றோம். அப்படியாக அந்த நீர் புகுந்த வேளையிலே அந்த புயல் காற்றை கண்ட அந்த சீஷர்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு பயம் பெறுகிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அங்கு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே அங்கு பயம் வந்து விட்டது அவர்களுக்கு. அந்த இடத்திலே அங்கு பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த படகு முழுவதும் அப்படியாக அந்த நீரிலே அமிழ்ந்து போய்விடும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறத நாங்க பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே அவர்கள் ஓடி போய் அந்த இடத்துல எழுப்புகின்றார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகின்றோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கின்றவர்களாக இருக்கிறதை நாங்க பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த இடத்திலே அங்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நித்திரை விட்டு எழும்பினதும் அந்த இடத்திலே அங்கு அவர் காற்றையும் அந்த கடலையும் பார்த்து அவர் அங்கு பேசுகின்றார். அந்த இடத்திலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அவர் அந்த இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னதும் கூட அந்த இடத்திலே ஒரு அமைதி உண்டானது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது அந்த படகில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், இவர் யாராக இருப்பார்? இப்படியாக இவர் அதிகாரத்தோடு அந்த இடத்திலே கட்டளை கொடுக்கின்றாரே, அப்படியாக இயற்கையும் கூட இவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றதே, இவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரோ என்று சொல்லி அந்த இடத்திலே மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகில இருந்தவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது, எங்கே உங்கள் விசுவாசம் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
முதலிலே நாங்கள் பார்த்தோம், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கேள்வி கேட்டார்கள். என்னவென்று சொன்னால், நாங்கள் அப்படியாக மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே கேட்கிறதானது ஒரு காரியம், எங்கே உங்கள் விசுவாசம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர்களிடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கை படகிலும் கூட பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அதை நாங்கள் ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை வாசிக்க முடியும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் அன்பின் தேவன் என்று எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்றார். அதோடு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே புயல், எங்களுடைய வாழ்க்கை படகிலே நாங்கள் எதிர்பார்க்காத நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது எங்களுடைய உறவுகள் அல்ல, எங்களுடைய நண்பர்கள் அல்ல, எங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்களும் நானும் அந்த இடத்திலே நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு சங்கீதம் 27 தாவீது சொல்லுகின்றார். அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனுமானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அந்த இடத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல விதமான துன்பங்கள் கூடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம். இன்னுமாக படித்த உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு படிப்பு கேட்ட வேலை இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். இன்னுமாக டாக்டர்ஸ் கூட உங்களுக்கு பயப்படும்படியான செய்திகளை சொல்லி இருக்கலாம். அப்படியான அவருடைய ரிப்போர்ட்ஸை கூட நீங்கள் கேட்டு நீங்கள் ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மத்தியிலும், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் 1 பேதுரு 5:7 நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அவர் எங்களை விசாரிக்கிறபடினாலே நாங்கள் எங்களுடைய கவலைகளை எல்லாம் நாங்கள் அவர் மீது நாங்கள் வைத்து விட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கவலைகளை எல்லாம் நாங்கள் அவர் மீது நாங்கள் வைத்து விட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக எங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அவரிடத்திலே கொடுப்போமே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கை படகு அப்படியாக எப்படியான புயல் வந்து அந்த படகிலே மோதினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறக்கவே முடியாது. அதோடு கூட வாழ்க்கை படகிலே எவ்வளவு பிரச்சனைகளா இருக்கலாம், எப்படியான பெரிய புயல் வந்து மோதினாலும் கூட அந்த படகு அமிழ்ந்து போகாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிப்போமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த 21ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு கடுகுக்கு ஒப்பான அந்த ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும் என்று அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியாக விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நிறைந்து இந்த மலையை கூட பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே வேரூன்றி நில் என்று சொன்னாலும் கூட அப்படியே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியாக விசுவாசத்தினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள், கஷ்டங்கள், போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து பல விதமான இந்த நெருக்கங்களின் பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களிலும் கூட சோர்ந்து போகாதவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அதே போல அந்த 23ஆம் சங்கீதத்திலே நாங்க பார்க்கிறோம், கர்த்தரின் மேற்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகின்றார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு மேய்ப்பனாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தகப்பனாக அவர் இருந்து நாள்தோறும் எங்களை நடத்தி வருகின்றார். நாங்கள் நிற்கிறதும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலே நாங்கள் எழும்பும் பொழுது நாங்கள் முதலிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு புதிய நாளையும் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது
அவருடைய பாதத்திலே அந்த நாளை நாங்கள் கொடுத்து நாங்கள் ஆரம்பிப்போமே. ஆனால் சத்ருவானவனால் எங்களை எதுவும் செய்ய முடியாது, அவனால் எங்களை மேற்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகிலே நாங்கள் டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை குறித்தோ எதை குறித்தும் நாங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார், நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று. அவர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் எந்த பலவீனங்கள் வந்தாலும் அவர் அந்த பலவீனத்துக்கு மத்தியிலும் எங்களோடு கூட இருக்கின்றார். நாங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னதொரு காரியம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அப்படியாக அவருடைய பலன் எங்களுடைய பலவீனத்திலே எங்களுக்கு பூரணமாய் இருப்பதற்காய் நாங்கள் அவருக்கு நாள்தோறும் நாங்கள் நன்றி சொல்லி சொல்லி நாங்கள் நடக்கும் பொழுது, என்ன வியாதியோ என்ன வேதனையோ எங்களுடைய வாழ்க்கை படகில் என்ன புயலோ எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக உங்களுடைய வாழ்க்கை படகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புயல்கள் கஷ்டங்கள் வேதனைகள் நிறைந்த அந்த வாழ்க்கை படகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, எங்கே உங்கள் விசுவாசம் என்று. எங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவருடைய கேள்வி, எப்படியாக எங்களுடைய விசுவாசம் இருக்கின்றது, நாங்கள் அவரை நம்புகின்றோமா, எல்லாவற்றால் நாங்கள் பயத்தினாலே நிறைந்தவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமா என்பதைத்தான் அவர் அந்த இடத்திலே எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறார். என்ன பதிலாக இருக்கும்? நாங்கள் அவர் எங்களை நோக்கி எங்கே உங்கள் விசுவாசம் என்று கேட்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன பதிலை அவருக்கு சொல்ல போகின்றோம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று அந்த படகில் இருந்தவர்கள் எல்லாம் திகைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், முதலிலே அவர் அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த இயற்கை கீழ்ப்படிந்தது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் அதிகாரத்தோடு சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த இயற்கை கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுப்பாரே, ஆனால் அவர் அதிகாரத்தோடு தான் அந்த கட்டளையை கொடுப்பார். அப்படியாக இந்த தேசங்களிலே இப்பொழுது நடக்கின்ற காரியங்கள் கூட உங்களுக்கு பல விதமான பயத்தை ஏற்படுத்தலாம். நாள்தோறும் கேள்விப்படுகின்ற செய்திகள் இன்னுமாக ஒரு பயத்தை கொண்டு வரலாம். அப்படியாக கேள்விப்படும் பொழுது என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவங்களின் மத்தியிலும் எங்களோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களோடு கூட இருக்கிறார். அதனாலே நீங்களும் நானும் சூழ்நிலையை பார்க்காதவர்களாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களை கனப்படுத்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் எங்களுக்குள்ளே தேவை உறுதியான விசுவாசம். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே நிலைக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை படகிலே எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் நிறைந்தாலும் கர்த்தாவே சுவாமி, அவற்றுக்கு மத்தியிலும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்ற அந்த உறுதியான விசுவாசம் எங்களுக்குள்ளே நிலைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்றப்பா. ஆண்டவரே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த கடுகு விதை அளவு ஒத்த அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்படும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் அடையாளங்களை கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இந்த வானொலி ஆண்டவரே சுவாமி இன்னும் இன்னும் பழகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வானொலி ஊழியத்திலே பங்கு கொள்ளுகின்ற தேவதாசர்கள் ஆண்டவரை எல்லோரையும் ஒப்படைத்து நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு கூடாக எங்களுக்கு நீங்கள் நாள்தோறும் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள், எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதான சத்தியங்கள்
ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியர்களோடு இன்னுமாக நீங்கள் இடைப்பட வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் கத்தாவே, வியாதி படுக்கையில யாராவது இருப்பார்கள், ஆனால் இயேசு சுவாமி ஆண்டவரே, அந்த உங்களுடைய கரம் கத்தாவே, ஆணி பாய்ந்த அந்த கரம் ஏசப்பா அவர்களை தொடும்படியாக நாங்கள் இந்த நேரத்திலே கட்டளை கொடுக்கிறோம். நாங்கள் சொன்னது அப்படியே நடந்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, பிரயாணமாக போகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு தேச தலைவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ளே பரலோக ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சுய புத்தியோடு செயல்படாமல் கத்தாவே சுவாமி, தேவ சித்தம் அறிந்து ஏசப்பா செயல்படுகிறவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய தேச மக்களை ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சரியான பாதையிலே நடத்துகிறவர்களாய் ஏசப்பா, தேசத்துக்காக தேச மக்களுக்காக நல்ல திட்டங்களை வகுக்கிறவர்களாய் கத்தாவே சுவாமி, நீங்கள் மாற்ற வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவர்களுக்கு தேவ பயம் வர வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாக்களுக்காய் அதிகாரிகளுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனே சுவாமி, நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரை, இந்த பதவிகள் இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தது என்பதை அவர்கள் உணர்ந்து நடக்க இயேசப்பா, உங்களுக்கு சாட்சியாய் நடக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் அப்பா, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அப்பா, நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, வெளிநாடுகளிலே படிக்கின்ற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, வெளி மாகாணங்களிலே பெற்றோரை பிரிந்து இயேசப்பா படிக்க சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் இந்த காரணத்தை கொண்டும் வழி தப்பி போய்விடாத படிக்கு இயேசப்பா இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு சாட்சியாய் சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, மற்ற வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் அவர் வழி நடக்க நீங்கள் உதவி செய்யவனுமா ஜபிக்கிறோம். வாலிபன் தன்னை எதனால் சுத்தம் செய்வான்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதனால் தானே என்ற அந்த வசனத்தை இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க வைத்து ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஒவ்வொரு வாலிப மகள் மாறும் எஸ்தர் ராஜாத்தியை போல எழும்பவனுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப மகன் மாறும் ஆண்டவரே சுவாமி, தானியேலை போல எழும்பவனுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. போராடி ஜபிக்கிறவர்களாய் மாற வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சகோதரி சுபாவை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த ஊழிய பாதையை நீங்க கொடுத்ததுக்காய் நன்றி சுவாமி. இன்னுமாக ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, பேர பிள்ளைகளை ஒப்படைத்து ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. பாடசாலையில அந்த பிள்ளைகளை ரத்த வேலி அடைத்து பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாய் வளர உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாய் வளர வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவர்களும் பெரியவர்களாகி இந்த ஊழியங்களிலே பங்கு கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, மகளை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. மருமகளையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இவளுடைய குடும்பங்களிலே எந்த விதமான நெருக்கடிகளும் வந்து விடாத படிக்கும் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, இவர்களை எந்த ஒரு தீங்கும் துக்கப்படுத்தி விடாத படிக்கும் கத்தாவே சுவாமி. நாங்க மன்றாடி வேண்டி நிற்கிறோம் தகப்பனே சுவாமி. இன்னும் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே சுவாமி, இன்னும் இவர்கள் உங்களுக்காக ஓட வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. நன்றி அப்பா. நீங்க கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை இவர்கள் ஓடி முடிக்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, யார் யாரெல்லாம் பிரயாணமாக போகிறார்களோ கத்தாவே சுவாமி, ஊழியத்தின் நிமித்தம் வேறு வேலை காரியங்களின் நிமித்தம் கத்தாவே சுவாமி, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே சுவாமி. நீங்கள் அவர்களுக்கு முன் செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமா இருந்தது போல நீங்கள் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமா இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, நன்றி என்று நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்.
எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் சொந்தமும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை. வெளிச்சத்தின் பகுதியில மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் வசனத்திலிருந்து எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நம்முடைய விசுவாசம் எங்கே? நிச்சயமா எங்கள் விசுவாசம் எங்கே? இன்னும் தட்டி எழுப்ப வேண்டும். இன்னும் விசுவாசத்துல பலப்படணும். விசுவாச வரங்கள் செயல்பட வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அவரால் தான் கூடும். உங்கள் படகுகள் அவர் இருக்கின்றார். அவர் இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அந்த விசுவாசத்தோடு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வார். அப்படியாக வார்த்தையின் ஆழத்தின் சத்தியத்தை நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினீர்கள். எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து வார்த்தையின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி நன்றி. உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you too.